ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ பாருங்கள், நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். நம்ம கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க இந்த சிவன் பார்க்கு. இது கார்ப்பரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவன் பார்க்குன்னு பார்க்கு பேரே சிவன் பார்க்கு. வித்தியாசமாக இருக்குது. உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா நல்ல கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிவனுடைய அவருடைய உருவமே அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு லிங்கம் எல்லாம் அவருடைய இது எல்லாமே இருக்குது. அந்த கோயிலை பார்க்குறதுக்கு காலையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருந்தது. சூப்பராக பார்த்தோம். மேலே போய் கிட்ட போய் சாமியை நல்லா தொட்டு கும்பிட்டு நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம பார்க்கு அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றி பார்க்கலாம். இது ஒரு பெரிய பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் நிறைய பேர் வராங்க, வாக்கிங்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, இந்த சாமியை கும்பிட்றதுக்கே வராங்க. இந்த சிவனுடைய அந்த இதுவே கும்பிட்றதுக்கே வராங்க நிறைய பேர். காலையில் அப்படி வேலைக்கு போகிறவங்க இப்படி வரவங்க எல்லாம் இந்த சிவனை கும்பிட்டுட்டு தான் போகிறாங்க. அப்படியே நம்ம உள்ளே வரோம். பார்க்க பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ சீசா, எவ்வளோ இந்த ஊஞ்சல், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. வாக்கிங் போகிறதுக்கு நல்லா அருமையாக, நடந்து போகிறதுக்கு நல்ல ஸ்டெப்பு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சுற்றி மரம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு சீசா பாருங்கள். நல்லா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்ல சீசா. அப்படியே நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா சூப்பராக ஒரு ரவுண்டு இந்த பார்க்கை சுற்றி வர்றதுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வர்றதுக்கு நல்லா அருமையாக பாதெல்லாம் போட்டிருக்காங்க. மரம் பாருங்கள், சுற்றி மரம், நல்லா நிழல் மரங்க அவ்வளோ அழகாக இருக்குது. உட்காரத்துக்கு சேரு எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கை நீங்கள் அப்படியே காலையில் வாக்கிங் போகலாம். இந்த பார்க்கு எவ்வளோ பேருக்கு தெரியும், வந்திருப்பீங்கன்னு தெரியாது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த பார்க்கு உள்ளே வந்திருக்கேன். நீங்களாம் இந்த பார்க்குக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த பார்க்கு வந்திருக்குன்னு சொல்லி. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் மரத்துடைய இது எவ்வளோ அடர்த்தி, நல்ல நிழல். இது பாருங்கள் சீசா எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். நல்லா குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சீசா விளையாடுறதுக்கு. அப்படியே நீங்கள் இந்த பார்க்கை சுற்றி நடந்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டாய்லெட் வசதி எல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நீங்கள் இப்போ டாய்லெட் வசதி அப்படியே பின்ன பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தங்கி ஒர்க்கர்ஸ்லாம் தங்குற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம் எல்லாம் இருக்குது. இங்கே இந்த பாருங்கள் கிரவுண்டு பார்க்கு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த ஸ்கேட்டிங் பண்ணுற பார்க் மாதிரி. இதில் பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருக்குது ஜிம்மு. அதை பாருங்கள், ஜிம் எல்லாம் வந்து காலையில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த வாக்கிங் போகிறாங்க. பாருங்கள் சுற்றி பாருங்கள் பார்க்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எவ்வளோ பேர் இடம் பாருங்கள். நல்லா இருக்குது, அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. உட்காரத்துக்கு நல்லா சேருங்க. இது வந்து நீங்கள் காலையிலேயே இல்லை ஈவினிங்லேயே வந்தோன்னா பீஸ்ஃபுல்லாக உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மரங்க, ஒரு நிழல் சூப்பராக இருக்குது பார்க்கை பார்க்கறதுக்கு. நான் அப்படியே பார்க்கை சுற்றின்னு வரேன் பாருங்கள். இது ஸ்கேட்டிங்குக்கு உள்ளே போகிற இடம், ஸ்கேட்டிங்லாம் பண்ணுறதுக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இந்த இது வந்து ரூம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து தியானம் பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள் சீசா இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து அழகாக உட்காந்து எல்லாம் தியானம் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக உள்ளே உட்காந்து அப்படியே பார்க்கை சுற்றி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பார்க்குக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுற லேடிஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கோயில் பின்னாடி வந்துடும். நம்ம அப்படியே ஒரு சுற்றி இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பெரிய பார்க் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், இது ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே பாருங்கள் நம்மளுடைய கார்ப்பரேஷன் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேனர் வச்சுருக்காங்க. 1.81 கோடியில் இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்க்கு 20 தங்கமிடம் மதிப்பீட்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் பில்டிங் பாருங்கள். அப்படியே போனீங்கன்னா லேடிஸ் வந்து உடற்பயிற்சி கூடம்னு சொல்லியிருக்கு. இது நிறைய பேர் வெளியே பண்ணாங்க, உள்ளே இருக்குது போல் இருக்குது. நான் உள்ளே போகல. நீங்கள் பாருங்கள், அது அப்படியே நீங்கள் பார்க்கை சுற்றி வந்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிம் இருக்குது பாருங்கள். இது சும்மா லைட்டாக வார்ம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள் எலிஃபண்ட் யானையோட அந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பெரிய பெரிய மீனுங்க ஃப்ரெண்ட்ஸ். கலர் மீனுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்கள். கருப்பு கலரு, கருப்பில் ஒயிட்டு, அந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய மீனுங்க. அவ்வளோ மீனுங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள அங்கே தண்ணி நீரூற்று மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நீரூற்று வந்து ஈவினிங்கில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காலையிலன்றதால அது போடல. 2 சைடு யானை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சுற்றி பாருங்களேன், எவ்வளோ பச்சை பசேர்னு இயற்கையோட சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் காண்டாமிருகம் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க நல்லா பெருசாக.
அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் பாம்புடைய தலை மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நம்ம பார்த்தோம் அந்த வாட்டர் ஃபால் இது மாதிரி வச்சுருக்காங்க. அது ஈவினிங்கில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், காலையிலன்றதால அது போடல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அப்படியே உள்ளே போனீங்கன்னா எதிர்க்க பாருங்கள் 2 பாருங்கள். இது வந்து ஒரு ஆலமரம் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஆலமரம், வேர் அவ்வளோ விழுந்திருக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே 2 ஒட்டகமாக அப்படியே நிற்கிற மாதிரி சூப்பராக ஸ்டாச்சு மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர், பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது. காலையில் அந்த வெயிலுக்கு அதுவும் நல்லா பார்க்கறதுக்கு அவ்வளோ கண்ணுக்கு ஒரு இனிமையாக இருக்குது. இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், அரச மரம். இது அந்த தண்ணி நீர் விட்டுரு, அது ஈவினிங்கில் தான் போடுவாங்க. இந்த பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி நடந்து போகிற மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. இந்த அரச மரம் பாருங்கள், அரச மரம் விழுது பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். பழைய காலத்து அரச மரம்னு நினைக்கிறேன். இது தெரியல நம்மளுக்கு எத்தனை வருஷம்னு தெரியல. ஆனால் பாருங்கள் விழுது வந்து எவ்வளோ தரைக்கு வரைக்கும் இருக்குது பாருங்கள். அவ்வளோ பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ், அரச மரம். இது எப்படியோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 100 ஆண்டுக்கு மேலே அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு பழைய மரமாக தான் இருக்கும், நல்ல வருஷம் கணக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தினாலுமே தெரியும் அவ்வளோ விழுதுகள் அவ்வளோ ஹைட்டுலேருந்து கீழே பூமி தரையை தொடுற அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கிரவுண்டை சுற்றி அழகாக காம்பவுண்டு போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளீனாக இருக்குது. காலையில் நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா அப்படியே க்ளீனாக இருக்குது. இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். பார்க்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா வாக்கிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்க்கு, நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் மரங்கள் தான், சுற்றி மரம் தான். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ஒரு நிழலாக உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனாக ஆகலாம். வாக்கிங் போயிட்டு இது ஜிம்மெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகும்போது அழகாக சாமியை கும்பிட்டு நம்ம சிவனை கும்பிட்டுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அழகாக வீட்டுக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த பார்க் இருக்குது. நல்லா குழந்தைங்களை இட்டு வந்தாலும் ஜாலியாக விளையாடலாம், ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்லா பார்க். இது ஜிம்மு இருக்குது, அப்புறம் லேடிஸுக்கு தனியாக உடற்பயிற்சி கூட இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மெயின்டெனன்ஸு இங்கே பாருங்கள் சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது, சுற்றி வேலி போட்டு அதை வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது, அதனால் அதை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம நடந்து வாக்கிங் போகிறோம். பார்க்கை சுற்றி வருது. இந்த என்ட்ரன்ஸில் வந்து நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது நடுவுலேயே இருக்குது நிறைய, நம்ம உள்ளே போகல. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கிரவுண்டு மாதிரி பசங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டென்னிஸ் ஆடிட்டுருக்காங்க பாருங்கள். டென்னிஸ் ஆடிட்டுருக்காங்க. இடமா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. காலையில் வந்தீங்கன்னா இங்கே விளையாடுறதுக்கு, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே நல்லா வசதியாக இருக்குது இந்த பார்க்கு. கேகே நகரில் இருக்க பார்க்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே இருக்குது. அதை பார்த்து மெயின் ரோடே தேர்த்து பாருங்கள், மெயின் ரோடு. அப்படியே இந்த பார்க்கை சுற்றி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் வாக்கிங் போனீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்க்கு. எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். நல்லா இது உள்ளே போய் ஸ்கேட்டிங்கு, இந்த மாதிரி டென்னிஸ் ஆடுறது, இந்த மாதிரிலாம் விளையாடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கை நீங்கள் சுற்றி வந்தீங்கனாலுமே ஒரு நல்ல இயற்கை காட்சி அப்படியே பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கு. பாருங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே பாருங்கள் பச்சை பசேர்னு எப்படி இருக்குது. எவ்வளோ பேர் வந்துருக்காங்க பாருங்கள். எல்லாம் வாக்கிங் போகிறாங்க, காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு பார்க்குறதுக்கு. காலையில் வாக்கிங் போனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். 2 சைடும் மரங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மரங்க பாருங்கள். நல்லா இயற்கையான அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு மரங்க. எவ்வளோ பேர் பாருங்கள் வாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, உட்காந்துட்ருக்காங்க. காலையில் நல்லா இல்லை இந்த வயசானவங்கெல்லாம் காலையில் வந்து நல்லா வாக்கிங் போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க, விளையாடுறதுக்கெல்லாம் வரலாம். ரிட்டர்ன் வந்தீங்கன்னா நீங்களும் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம், நீங்களும் சுற்றி நல்லா வாக்கிங் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்துட்டோம் நம்ம வெளியே கிட்ட.
உட்காந்துக்கலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம அப்படியா போனோம் இல்லையா, அந்த யானைலாம் பார்த்துட்டு அந்த ரூட்டு அப்படி தான் அப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு வரோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடிநீர் வந்து ஃபில்டர் வாட்டர் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் தண்ணி வேணும்னா இங்கே பாருங்கள், இதில் தான் இருக்குது மிஷின் ஓடிட்டுருக்கு அந்த ப்யூர் வாட்ரு. நீங்கள் போய் அழகாக குடிச்சிட்டு அப்படியே நீங்கள் வரலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி நம்ம ஒரு ரவுண்டு வந்துட்டோம் பாருங்கள். அப்படியே இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு, கோயில் தெரியுது பாருங்கள். நம்ம இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள், அந்த ரூட் வழியாக அப்படியே போய் நம்ம இந்த பார்க்கை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயில் பாருங்கள், இன்னும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கோயில் சிவன் அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ஸ்டாச்சு சிலையே வச்சுருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு காலையில் அந்த சிவனை பார்த்தோமா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. பார்த்துட்டு நம்ம அப்படியே பாருங்கள், இதுதான் வெளியே போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம என்ட்ரி ஆனோம். நம்ம இப்படியே வெளியே போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.